வைகையாற்றில் இறங்கிய அழகர் அதன் பிறகு வண்டியூருக்கு வந்து மாண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுப்பார். இதனால் மண்டூர் என அழைக்கப்பட்டு அதுவே மண்டியூராகி பிறகு வண்டியூராகி போனது. கள்ளர் கொண்டை, கொண்டையில் குத்தீட்டி, கையில் வளைதடி, இடுப்பில் ஜமதாடு என விதவிதமான ஆயுதங்களுடன் தங்க பல்லக்கில் மதுரை நோக்கி புறப்படுகிறார் கள்ளழகர். முதல் 2 நாட்கள் கோயிலில் இருக்கும் அழகர் 3ஆம் நாள் மாலை மதுரைக்கு புறப்பட்டு 4ஆம் நாள் இரவு தல்லாகுளம் பெருமாள் கோயிலுக்கு வந்து சேருவார். அன்றிரவு அவருக்கு அபிஷேகம் நடக்கும். அழகர் என்ன வண்ண புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பச்சைப்பட்டு கட்டி வந்தால் அந்த ஆண்டு நாடு செழிப்பாக இருக்கும். மதுரைக்கு வடக்கே சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் அழகர் மலை பார்ப்பதற்கு காளை வடிவில் இருப்பதால் இந்த மலைக்கு விரிஷபாத்ரி என்று ஒரு பெயர் உண்டு. யமதர்மனுக்கு பெருமாள் சாப விமோச்சனம் தந்தபோது இங்கேயே தங்கியிருந்து பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என கேட்டதால் இந்த மலையில் பெருமாள் குடிகொண்டுள்ளார். எங்கும் இல்லாத சிறப்பாக இங்கு கள்ளழகராக அவதாரம் எடுத்துள்ள சுந்தரராஜ பெருமாள் சங்கு, சக்கரம், வில், வாள், கதை என பஞ்சாயுதங்களுடன் காட்சி தருகிறார். பக்தர்களிடமிருந்து அபயக்குரல் வந்தால் கன நேரமும் தாமதிக்காமல் துஷ்டர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக இங்கு மட்டும்தான் பெருமாளின் கையில் உள்ள சக்கரம் புறப்பட தயாராக இருக்கிறது.